மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய உத்தரவை தமிழக அரசு பின்பற்றவில்லை, மதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் வைத்திருந்தார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றி, விவரங்கள். நந்தா, இந்த பிரதான வழக்கு அப்படிங்கிறது இப்பதான் விசாரணை நடத்தப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகத்துக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்த அதுதான் பிரதான வழக்கு. அதை எதிர்த்து தான் கோவில் நிர்வாகம் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மேல்முறையீட்டு மனு இரு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் கொண்ட அமர்வுல இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில இப்போ அனைத்து வழக்குகளையும் விசாரித்து ஒரே தீர்ப்பாக வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை தீவிரமானது அப்படிங்கறதுனால புதிய இடையீட்டு மனுதாரர் சேர்க்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. பதிவு செஞ்சு இந்த புதன்கிழமைக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த தனி நீதிபதியுடைய உத்தரவை எதிர்த்த இந்த மேல்முறையீட்டு மனு அப்படிங்கிறது புதன்கிழமைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்கன்னா, இந்த மனுவை தான் முதல்ல விசாரணை நடத்திருக்கணும். ஏன்னா இதுதான் பிரதான வழக்கு, இதுதான் தீபம் ஏத்தலாம் அப்படின்னு அவர் பிறப்பிச்ச உத்தரவு செல்லுமா செல்லாதா அப்படிங்கறத பிரதான வழக்கு இதுதான், இதை முதல்ல விசாரிச்சிருக்கணும் அப்படின்றத அரசு தரப்புல இருந்து ஒரு தடவை அந்த வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த உத்தரவை அமல்படுத்துறதுல அவசரம் காட்ட வேண்டாம், காத்திருங்கள் அப்படின்னு மனுதாரருக்கு நீதிபதிகள் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க. அவசரம் காட்டாதீங்க, காத்திருங்க அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவசரமாக இது நடத்தப்படுது, அவசரமாக உத்தரவு பிறப்பிக்கப்படுது, அதனாலதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரைக்கும் போனது. அவசரம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை நீதிபதிகள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல வெள்ளிக்கிழமைக்கு வழக்கினுடைய விசாரணையை ஒத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அரசு தரப்புல முன் வச்சிருக்காங்க. அரசு தரப்புல சில கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு முறையீடு பண்றாங்க. நீதிபதிகள் அதை மறுத்துட்டாங்க. வெள்ளிக்கிழமையா புதன்கிழமைக்கா எப்போ ஒத்தி வைக்கணுன்ற ஒரு கேள்வியை இப்போ நீதிபதிகள் திரும்ப கேட்டிருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு தாக்கல் செஞ்ச மேல்முறையீட்டு மனு திங்கட்கிழமை விசாரணை நடத்தப்படும் எதிர்பார்க்கப்படுது. அதை மையமா வச்சுதான் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு செவ்வாய்க்கிழமைக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் ஒத்தி வச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் இப்போ இந்த இந்த பிரதான வழக்கை எப்ப விசாரிக்கிறது அப்படிங்கிற தொடர்பான முடிவு எடுத்திருக்காங்க. வெள்ளிக்கிழமைக்கு வழக்கினுடைய விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. நந்தா, நிச்சயமாக ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு நேற்று தள்ளுபடி செய்தார்கள். அதனை எதிர்த்து தற்போது தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் அது விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பிரதான வழக்கில் அந்த மேல்முறையீடு தனி நீதிபதியுடைய உத்தரவு ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்ற மேல்முறையீட்டு வழக்கு புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நீதிபதி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றார், எல்லா வழக்குகளையும் விசாரித்து ஒரே தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆக எல்லா வழக்குகளும் ஒரே நேரத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? வெற்றி, அது தொடர்பான விவரங்கள். ஆமா, இப்போ அதை நோக்கிதான். ஏன்னா இப்போதைக்கு தீபம் ஏற்றுவது தொடர்பாக திரும்ப உத்தரவு பிறப்பிக்க போறதில்லை அவரு. ஏன்னா அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த நடைமுறை தொடர போறதில்ல. இனிமே அந்த கண்டெம்ட், அந்த அவமதிப்பு வழக்கு மட்டும்தான் வழக்காகத்தான் விசாரணை நடத்த போகுது. அதுல பிசிக்கலாக, அதாவது நடைமுறையில வேற எந்த செயல்பாடுகளும் இருக்க போறதில்லை அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு. ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு வழக்குடைய விசாரணை ஒத்தி வச்சுட்டாங்க. அதே சமயம் இந்த கார்த்திகை பௌர்ணமி தவிர்த்து வேற நாட்கள்ல தீபம் ஏற்றக்கூடிய நடைமுறைகளும் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுனால இது முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த வழக்கு, அந்த அவமதிப்பு வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டு அது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அதுல என்ன தீர்ப்பு வருது, அதுல என்ன ஆர்டர்ஸ் வருதுங்கிறதும் முக்கியமானது. அதே நேரம் இந்த நீதிபதி மீதான அந்த நீதிபதி தொடர்ந்து அவமதிப்பு வழக்கு, அதுல என்ன அடுத்த கட்டமாக சுவாமிநாதன் என்ன உத்தரவு பிறப்பிக்க போறாருன்றது ஒண்ணு. ஏன்னா அதுலதான் CISF வீரர்கள் ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க, உங்களுக்கு ஏன் நீங்க நான் பிறப்பிச்ச உத்தரவை நீங்க அமல்படுத்தல, ஏன் செயல்படுத்தலன்ற ஒரு பதில் மனு தாக்கல் செலுத்தியிருந்தாரு. அதெல்லாம் அவங்களும் அன்னைக்கு தான் பதில் மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பும் தெரிகிறது. அதனால இந்த மனுக்களுடைய விசாரணை எல்லாம் முடியக்கூடிய பட்சத்துல தான் இந்த பிரதான வழக்கின் மீது என்ன முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கறத நீதிபதிகள் தெரிவாங்க. இன்னொன்னு,
ரொம்ப முக்கியமா அவங்க ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல அவசரம் காட்ட வேண்டாம் அப்படிங்கறத ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இது சென்சேஷனல் ஆகுது, ரொம்ப பதட்டமான சூழல் உருவாகுது, தேவையற்ற அடுத்தடுத்த பதட்டங்கள் உருவாயிடக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு கவனமாக நீதிபதிகள் எடுத்திருக்காங்க, இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா தெரிய வந்திருக்கு. இதனால இப்போதைக்கு இந்த வழக்கினுடைய அந்த ஒரு சூடு தணிவதற்கான ஒரு நிலை தான் இப்ப தெரியுது. இப்போ வழக்கினுடைய விசாரணை மொத்தமாக அவர் விசாரிச்சு வெள்ளிக்கிழமை தான் அவங்க அடுத்த விசாரணை நடத்தி மொத்தமாக தான் தீர்ப்பு வழங்குவாங்க. நந்தா, தொடர்ச்சியாக இந்த வழக்கு கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்க்குறப்ப 2 முறை, அதாவது தமிழ்நாடு அரசு தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு, அது ஒத்திவைக்கப்பட்டது. அந்த வாதத்தின் போது தர்கா தரப்புலையும் கூட வழக்கறிஞர் பல்வேறு முக்கியமான வாதங்களை முன் வச்சிருந்தாரு. குறிப்பாக அந்த குறிப்பிட்ட இடம் யாருக்கு சொந்தமானது, அது எந்த வகையான கல், இப்படி பல கேள்விகள் இருக்கக்கூடிய சூழலில் அந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. மறுபுறத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவும் கூட தற்போது ஒத்திவைத்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த உத்தரவை அமல்படுத்துவதற்கு அவசரம் காட்ட வேண்டாம் அப்படின்னு மனுதாரர்களுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அடுத்த கட்ட வாய்ப்புகள் என்னவாக இருக்கும்? வெற்றி நாம தொடர்ந்து பேசலாம். அதே போல செய்தியாளர் கருணாகரனும் இணைகிறார். கருணாகரன், நீங்க தொடரலாம். நந்தா, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். கடந்த 1ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து கோவில் நிர்வாக அதிகாரி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று முறைப்படி நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அவர்கள் அப்பொழுது அரசு தரப்பில் நாங்கள் வாதிடுவதற்கு தயாராக உள்ளோம் என்று கூறப்பட்டது. ஆனால் சில எதிர்மனுதாரர்கள், தர்கா மற்றும் அந்த கோவிலுக்கு அந்த மனுதாரர்கள் ராம ரவிக்குமார் அந்த போன்ற மனுதாரர்கள் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என கோரினர். எனவே இந்த வழக்கை வருகிற வெள்ளிக்கிழமை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மேலும் உச்ச நீதிமன்றத்திலும் அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு விசாரணைக்கு வருகிறது. எனவே வெள்ளிக்கிழமை அந்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். அதே நேரத்தில் எதிர்மனுதாரர்கள், அதாவது அங்கீகாரம் பெற்ற எதிர்மனுதாரர்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆனால் புதிதாக இடையீட்டு மனுதாரர்கள் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த உத்தரவை அமுல்படுத்துவதற்கும் எந்தவித அவசரமும் காட்ட வேண்டாம் என்று மனுதாரர்கள் விடுத்த கோரிக்கைக்கு நீதிபதிகள் பதில் அளித்தனர். நந்தா, தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுடைய விசாரணை புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர்கள் கருணாகரன் மற்றும் வெற்றி வழங்க கிட்டும். இருவருக்கும் நன்றி. இடைவெளிக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.